கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கூடாரத்திலே வசித்து கொண்டிருந்தான். ஏப்பா இப்படி முடங்கி கொண்டிருக்கிற, வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை பார், அந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமால் உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. கீழே மணலை பார், அந்த மணலை எண்ண முடியுமா? முடியாது. இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு எனக்கு என்ன அடையாளம், நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அதை அந்த ஆபிரகாம் துண்டு துண்டாக வெட்டி அவன் பலி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறான். அப்பொழுது ஆகாயத்து பறவை வந்து அந்த பலிகளின் மேல் இறங்கின. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் மேலே அமர வந்தது, பலிகளின் மேலே. ஆகாயத்து பறவை எதை குறிக்கிறது? மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சில விதைகள், ஒரு மனிதன் விதையை விதைக்கப் போகிறான், சில விதை வழியருகே விழுந்தது. அந்த வழியருகே விழுந்த விதையை பார்க்கும்போது அந்த ஆகாயத்து பறவை வந்து பட்சித்து போடுச்சு. அது பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் விதையை விதைக்கிறார் ஆண்டவர். அந்த பிசாசு என்ன செஞ்சிடான்? வேத வசனங்களை எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு, வேரூன்றி கனி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த சாத்தான் உங்களை தடை பண்ணுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் கென்னத்து தியாகி என்ற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரோடு பேசுவதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினார். அப்பொழுது ஆண்டவர், வா நாளைக்கு காலையில் வந்து உட்காரு அப்படின்னார். அப்பொழுது எதிரே ஆண்டவருக்கு ஒரு சேரும் இவருக்கு ஒரு சேரும் போட்டு உட்காந்து பேசி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு குரங்கு இடையில வந்து திடீரென்று குக்கு அக்கு கிக்கு குக்கு அப்படின்னு ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியலையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியலையே, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நான் வாங்க முடியலையே என்று கவலைப்பட்டு இருந்தார். திடீர்னு கோபம் வந்து அந்த குரங்கு இயேசுவின் நாமத்தில் பிசாசு அப்படின்னோடனே அது ஓடியே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே ஏன்பா இதை நீங்கள் துரத்தாமல் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? என்னத்து உனக்கு துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன். மார்க் 16:17 பாரு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? பயன்படுத்துப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. வானத்தின் கீழ் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. மத்தேயு அந்த அப்போஸ்தலர் அந்த 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானியை குணமாக்குவதற்கு பேதுவும் யோவானும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள நாமத்தை பயன்படுத்தினதுனால தான் அந்த சப்பானி எழுந்து நடந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், அற்புதம் நடக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆபிரகாமுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போம், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா.
உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் ஆடுவோம் அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த துதிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரும் வேலி எடுத்து பாதுகாத்தும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும், ஒரு குறைவில்லாமல் அப்படி நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.